உங்களோட வெறும் கையால முழம் போட முடியுமான்ற வீடியோ பார்த்தேன். நல்லா இருந்தது அதில நீங்க சொன்னதெல்லாம். ஆனா இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட்டு. என்னன்னா, எந்த ஒரு அடிப்படை இதுவும் இல்லாம, அடிப்படையில ஒண்ணுமே இல்லாம, எப்படி பெரிய அளவுல கோல் செட் பண்றது? ஓகே. நினைக்கிறது, கோல் செட் பண்ணுறது, இதுக்கெல்லாம் ஏதாவது இருக்கணுமான்னு கேட்டால் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. இதுக்கெல்லாம் ஏதாவது இருக்கணுமானா அதுக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஆனால் ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு முன்னாடி அதுக்கான தகுதியெல்லாம் நமக்கு வந்து சேர்ந்துடணும். தகுதிகள் வரணும். தகுதி இல்லாதவங்ககிட்ட எதுவுமே நிற்காது, நிலைக்காது. ஒரு தங்கம் கூட தகுதி இல்லாதவங்ககிட்ட நிற்காதுங்க. அது என்ன சொல்ல வரேன்னா, கோல் செட் பண்ணுறதுக்கெலாம் எதுவுமே தேவையில்லைங்க. ஒன்றுமே இல்லாமல் நம்ம வந்து எது வேணாலும் கோல் செட் ஆனால் அடையிறதுக்கு தான் தகுதி வேணும். தகுதி இல்லாதவன் எதை அடைஞ்சாலும் அதை வந்து தக்க வச்சுக்க முடியாது. ஒரு ஒரு சவரன் செயின் கொடுங்க, ஒரு சவரன் தங்கத்தை கொடுங்க ஒரு ஆளுக்கிட்ட. அந்த தங்கத்தை தான் போட்டுக்கிறதுக்கு அவங்ககிட்ட தகுதி இல்லைன்னா அவனால் வச்சுக்க முடியாது. ஒரு சாதாரண ஆளுக்கிட்ட தினக்கூலி பண்ணுறவங்ககிட்ட ஒரு ஆடி காரை கொடுங்க, பென்ஸ் காரை கொடுங்க, அவனால் அதை வச்சுக்கிட்டு பிழைப்பெல்லாம் நடத்தி சம்பாரிச்சிடலாம் முடியாது. அந்த காருக்கும் அவமானமாக போயிடும். அந்த காரை வச்சுருக்கிற அவனாலும் நிம்மதியெல்லாம் அவனாலையும் வச்சுக்க முடியாது. அதுக்கு வந்து அந்த காரு தன்னோட மதிப்பை இழந்து போய் அது நாளடைவில் வந்து புள்ளி விழுந்து அது இல்லாமல் போயிடும். ஆக தகுதி இல்லாத ஒருத்தர்கிட்ட எதுவுமே தாங்க முடியாது. அதுதான் தகுதியை வளர்த்துக்கணும். நீங்கள் கோல் செட் பண்ணுற அன்றைக்கே நீங்கள் தகுதியை வளர்த்துக்கிட்டு தான் கோல் செட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் அதை அடையிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் தகுதியை வளர்த்துக்கணும். அவ்வளோதான் விஷயம். இப்போது உங்களுக்கு கொஞ்சம் அவநம்பிக்கை, இது உங்களுக்கு மட்டுமே கிடையாது, எல்லாருக்குமே இருக்குது. எல்லாருக்குமே அந்த அவநம்பிக்கை இருக்கும். என்னென்னா பேராசைன்ற மாதிரி நினைப்பாங்க. ஒன்றுமே இல்லாமல் இவர் பெருசு பெருசாக நினைக்க சொல்கிறாங்களேன்னு. நான் சொல்லலைங்க, திருவள்ளுவர் சொல்கிறார், உள்ளதுள்ளா உயர் உள்ளல். நினைக்கும்போது பெருசாக நினைக்க சொல்கிறார். திங்க் பிக்குன்னு சொல்கிறார். பெருசாக நினைக்கன்னு தான் சொல்கிறார் அவர். நினைக்கிறதே பெருசாக நினைக்க தப்பு இல்லைன்னு சொல்கிறாரு. சில பேர் இந்த அரசியல்வாதிகள்லாம் சொல்லுவாங்க, அடுத்த எலெக்ஷனில் 234 சீட்டை நானே ஜெயிச்சிருவேன் அப்படின்றவார். நாங்களே ஜெயிச்சிருவோன்னு வாங்க. ஒரு நாளும் இந்த 75 வருஷ வரலாற்றில் 234 சீட்டும் ஒரே கட்சி ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆழ் மனசில் அவங்களுக்கே வந்து அவநம்பிக்கை இருக்கும். அது வேறு விஷயம். அவ்வளோலாம் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் வெளியே சொல்லிவிட்டு கமிட் பண்ணிவிட்டு ஜெயிக்கலைன்னா அது கிரிட்டிசம் ஆகுமேங்கிறதுக்காக கொஞ்சம் குறைச்சி சொல்லுவாங்க. நாங்கள் 200 சீட்டு வாங்குவோம், 180 சீட்டு வாங்குவோம், ஃபுல் மெஜாரிட்டிக்கு மேலே வாங்குவோம்,